ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தென்னங்கீற்று. நம்ம வீட்டில் எப்போவுமே காய்கறி இல்லாத சமயத்தில் என்னடா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தோணும் எல்லாத்துக்குமே. அப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்துலேயே சட்னி வேலை முடிஞ்சிடும். காய்கறி நறுக்க முடியாத சமயத்துக்கும் இந்த குழம்பு கை கொடுக்கும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 20லேருந்து 25 பல் போல் உரிச்ச பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக குறுக்கு வாக்கில் மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்தில் இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு பழுத்த தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கடைசியில் புளி ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். தக்காளி குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் எப்போவுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்த உடனேவே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அந்த குழம்புக்கு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 கப் தண்ணி போல் சேர்த்து. தக்காளி கிட்டத்தட்ட 3/4 நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. சாம்பார் தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வாசம் போக வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வணக்கிடுங்க. தீயை தீண்டிட வேண்டாம், சாம்பார் தூள் கரிஞ்சு போயிடும். இப்போது நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றின புளி கரைசல் அப்புறம் சாம்பார் தூள் எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா காரசாரமாக ருசியாக இருக்கும் குழம்பு. அதே சமயம் கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தாலும் நைட்டு மிச்சமாச்சுன்னா இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 4லேருந்து 5 பல் போல் பூண்டை தோலோடு இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததுக்கப்புறமா குழம்பு இந்த மாதிரி கொதி வர்ற டைமில் உள்ளே சேருங்க. இது குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பூண்டு பச்சையாக சேர்க்குறப்ப இந்த மாதிரி தட்டி 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருந்தாலே இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு எண்ணெய் மேலால் பிரிஞ்சு வந்துடும். நல்லாவே இந்த குழம்பு தாராளமாக 2 நாள் வரைக்குமே தாங்கும். வெளியில் வச்சுருந்தாலும் கூட நல்லா தொக்கு பதத்துக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சட்டுன்னு குழம்பு ரெடி ஆகிடும். அவசரத்துக்கு காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்துக்கும் சரி, இல்லை காய்கறி நறுக்க முடியாத சமயத்துக்கும் அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை வச்சாலும் கூட இந்த குழம்பு ரொம்பவே திகட்டாது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.